ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கவனம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோயினி லாயராக இருக்காங்க. இவங்களோட அப்பா போலீஸாக இருக்காரு. ஹீரோனியோட அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்காரு. ஒரு நாள் ஹீரோனியோட அம்மாவை யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. இந்த கொலைக்கு வீட்டு வேலைக்காரன் தான் காரணம்னு சொல்லி அவரை ஜெயிலில் போடுறாங்க. இதனால ஹீரோனியோட அப்பா தன் வேலையை ரிசைன் பண்ணியிருந்தாரு. இந்த சமயத்தில் ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோனி வீட்டுல தங்குறாரு. ஹீரோனியையும் அவங்க அப்பாவையும் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. ஹீரோ அவங்க வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தாரு, அதோட உள் நோக்கம் என்ன, ஹீரோ உண்மையிலே நல்லவரா கெட்டவரா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹீரோனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படத்துல அடுத்தடுத்து சில சம்பவம் நடக்கும். அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ நல்லவரா கெட்டவரான்னு ரிவீல் ஆகிற சீன் படத்துல ஓகேவா இருக்கு. பண ஆசை அதிகமா உள்ளவங்க இந்த உலகத்துல பாசத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க பணத்துக்காக யார வேணா கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்காங்க. அந்த கான்செப்ட் படத்துல நல்லா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட கதை நல்லா இருந்தும் படமா எடுக்கிற விதத்துல இவங்க நிறைய சொதப்பிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா போகுது. 4-5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய ஒவ்வொரு சீனையும் லென்த்தா பேசி 1/4 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே படம் போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோனியையும் அவங்க அப்பாவையும் ஒவ்வொரு வாட்டியும் ரூம்ல லாக் பண்ணி வைப்பாரு. பட் 2 பேரும் ரிப்பீட் மோட்ல தப்பிக்க நினைச்சு மறுபடி ஹீரோ கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. அந்த சீன்லாம் படத்துல சரியே இல்ல. ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோனியும் அவங்க அப்பாவும் சில விஷயம் பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்துல கொடுமையா இருந்துச்சு. படத்தோட மிகப்பெரிய மைனஸ், படத்துல உள்ள எல்லோரோட நடிப்பும் தான். ஒருத்தர் நடிப்பு கூட படத்துல சரியே இல்ல. குறிப்பா சொன்னா படத்தோட ஹீரோ நடிப்பு ரொம்ப முக்கியதா இருக்கு. ஹீரோ எல்லா சீனுக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்காரு. ஹீரோவை பார்க்கும்போது நமக்கு ஹீரோங்கிற ஃபீலே வராம இருக்கு. அவர் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு உருன்னு இருக்கிறத பார்க்கும்போது திருட்டு பையன் மாதிரி தான் இருக்கு. படத்தோட லவ் பர்சன் நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது. பிக் பாஸ் சோமு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பும் ரொம்ப நாடகத்தன்மையா தான் இருக்கு. படத்துல தேவையில்லாம நிறைய சீன்ஸ வச்சிருக்காங்க. அதுலயும் ஹீரோனியோட வீட்டுல ஹீரோ 5-6 வெடிகுண்ட செட் பண்ணுவாரு. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னே தெரியல. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. எந்த தைரியத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த படத்தை கோபிநாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. நவீன், சிருஷ்டி டாங்கே, சோம்சேகர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.